மக்களவை தேர்தலில் அளித்த வெற்றிக்காக நேற்று ரேபரேலி தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்த ராகுல் காந்தி இன்று வயநாடு வாக்காளர்களுக்கு நன்றி கூறினார். இது தொடர்பாக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி, அதைத் தொடர்ந்து கேரளா மாநிலம் வயநாட்டு 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராகுல் காந்தி தற்போது அந்த 2 தொகுதிகளிலுமே 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வெற்றி பெற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே நம்ம சொன்ன ராகுல் காந்தி 2 பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 2019 அதாவது கடந்த தேர்தலின் போது ராகுல் காந்தி அமேதி மற்றும் வயநாட்டில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். அதில் அமேதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தக்கூடிய ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியுற்றார். எனவே வயநாட்டில் மட்டும் அவருடைய வெற்றியானது பதிவாயிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை 2வது முறையாக வயநாட்டில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார். அது 3 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை வெற்றி பெற்றிருக்கார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடகா தேர்தலின் போது மோடி குறித்தான சர்ச்சை பேச்சில் தன்னுடைய வயநாட்டு எம்பியான பதவியை அவரிடம் பறிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு ராகுல் காந்தி அந்த வயநாட்டின் எம்பி பதவியை மீட்டெடுத்தார். எனவே ராகுல் காந்திக்கு எம்பி பதவி, அந்த வயநாட்டோட எம்பி பதவி என்பது மிகவும் நெருக்கமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு புறம் ரேபரேலி என்பது கிட்டத்தட்ட காங்கிரஸ் மட்டுமல்ல, ராகுலின் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சோனியா காந்தி, காங்கிரஸுடைய மூத்த தலைவர் இருக்கக்கூடிய சோனியா காந்தி தொடர்ந்து ரேபரேலியில் வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரேபரேலியை இந்த முறை அவங்க போட்டியிடாமல் அவங்க ராஜ்யசபாவுக்கு மூவ் ஆனதுனால இந்த முறை யார் ரேபரேலியில் போட்டியிடுவாங்கன்னு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் ராகுல் காந்தி ரேபரேலியை போட்டியிட்டு அவர் அங்கேயும் தன்னுடைய தாயை தாண்டி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி அடைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எனவே இந்த 2 தொகுதியிலுமே எந்த தொகுதியில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வார், எதில் அவர் நீடிப்பார்ன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தி. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி ஒரு நபர் 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். ஆனால் அந்த 2 தொகுதிகளிலுமே அவரால் ஆட்சி இருக்க முடியாது. ஏன்னா பிரதிநிதித்துவம் படி ஒரு தொகுதி மட்டுமே அவர் பிரதிநிதித்துவம் கொடுக்க முடியும் அப்படின்னு அடிப்படையில் தற்போது 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை மட்டுமே அவர் தன்னுடைய தொகுதியாக தேர்ந்தெடுக்க முடியும். அந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இப்போ நாடாளுமன்றத்தோட கூட்டமானது ஜூன் 24ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் 10 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை தங்களுக்கு என்ன தொகுதி அப்படின்றது ராகுல் காந்தி தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில ராகுல் காந்தியோடைய இந்த பயணம், அதாவது ஏற்கனவே ரேபரேலியில் பேசியிருக்காரு, இப்போ வயநாட்டில் பேசியிருக்கக்கூடிய தொடர்ந்து அவர் என்ன முடிவை எடுக்க போறாரு, அதுவும் இன்றைக்குள்ள இந்த தகவல்கள் வெளியாகும், அவர் எந்த தொகுதியை தீர்மானிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல்கள் வெளியாகும்னு சொல்லப்படுது. குறிப்பாக வயநாட்டுக்கும் ரேபரேலிக்கும் என்ன டிஃபரன்ஸை நம்ம பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேபரேலியை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடியது ஏற்கனவே அமேதியில் உத்தரப்பிரதேசத்தில், ஏன்னா காங்கிரஸோடைய ஆஸ்தான தொகுதியாக இருக்கக்கூடிய அமேதியில் தோல்வியுற்றார். அதைத் தொடர்ந்து இப்போ உத்தரப்பிரதேசம் ரேபரேலியில் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே உத்தரப்பிரதேசத்தில் பொறுத்த வரைக்கும் இடங்களை விட அங்கே இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அப்படின்றது தான் முக்கியமானது. ஒருத்தருக்கு எவ்வளவு வாக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எனவே உத்தரப்பிரதேசத்தோட அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறது என்பது காங்கிரஸ் கூட மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே போல வயநாட்டில் அப்படின்னும் போது ஏற்கனவே மக்களோட நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். இங்கே ஏற்கனவே இந்திய கூட்டணி தரப்பில் ஆனி ராஜா போட்டிட்டு அவரை தோல்வியுடன் சொல்லிட்டு இவர் வெற்றி பெற்றிருக்கார். எனவே இங்கே ஒரு நெருக்கமான ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த விஷயம், இந்த 2 தொகுதிகளுமே எதை தேர்ந்தெடுப்பார், அதுவும் இன்றைக்குள்ள வெளியாகும் ராகுலுடைய முடிவு அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. கேரளாவில் மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே எதிர்பார்ப்பு அப்படின்றது ராகுலை தங்களுடைய தொகுதியில் எம்பியா இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக கேரளா மாநிலம் வயநாட்டில் 2வது முறையாக போட்டி போடுறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொகுதியாக இருக்குது. கடந்த காலங்களில் வயநாட்டுக்கு அவர் அடிக்கடி சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி வயநாட்டு எம்பியாக இருக்கணுன்றது தான் ரொம்பவும் விருப்பப்படுறாங்க.
அப்படி ஒருவேளை ராகுல் காந்தியை வயநாட்டிலேருந்து இது பண்ணுறாரு, அவர் லூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்திற்கு பிரியங்கா காந்தி வர வேண்டும், பிரியங்கா காந்தி போட்டியிட வேண்டும்னு விருப்பப்படுறாங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு ரொம்ப கடினமான ஒரு முயற்சிக்கு பிறகு ராகுல் காந்திக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. எனவே இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதை லூஸ் பண்ணோம்னா அடுத்த முறை வெற்றி பெறுவோமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் காங்கிரஸ் கிட்ட இருக்கு. எனவே வயநாட்டை லூஸ் பண்ணிட்டு காங்கிரஸை வயநாட்டை லூஸ் பண்ணி ரேபரேலியை தக்க வைக்கணும்ன்றதா காங்கிரஸோட இப்போதையோட திட்டமா இருக்கிறது. ஆனா இதுல ராகுல் காந்தியோட முடிவும் காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது. அவர் என்ன மாதிரி முடிவு எடுப்பார்? ஏன்னா ரேபரேலியில கடுமையான ஒரு போராட்டத்துக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்காங்க. வயநாட்டுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. எனவே இதுல ராகுல் காந்தியோடைய அந்த முடிவு என்பது இன்றைக்கு வெளியாகும். அதை தான் காங்கிரஸ் அதோட தொண்டர்களும் அதோட நிர்வாகிகளும் எதிர்பார்க்கிறாங்க. இருந்தாலும் காங்கிரஸோடைய நிர்வாகிகள் வயநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இங்க கண்டிப்பா ராகுல் காந்தி இருக்கணும் அப்படின்ட்டு. அதே போல ரேபரேலியில அவர் இங்க இருக்கணும் அப்படின்ற அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளும் பெரும் அழுத்தம் கொடுக்கறாங்க. இருப்பினும் யாரோட அழுத்தத்தை ராகுல் காந்தி ஏற்பாரு, அங்க யாருடைய எந்த தொகுதியை வயநாட்டை ரீட்டைன் பண்ணுவாரா அல்லது ரேபரேலியில அவருடைய விஷயத்தை தக்க வைப்பாரா அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு இன்று அல்லது நாளை காலை விடை தெரியும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது.